Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேம் ஃபுல்லாகவே செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து அடுத்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, குரோமா கீ உள்ள போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீ அனிமேஷன் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் மேலே வச்சிங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இல்லை பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த குரோமா கீயை மட்டுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்டென்சியோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து 100ல் வைக்காதீங்க. ஒரு 75 இல்லைனா 80 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ 9 செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 9 செகண்ட் வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து ஃபேஸில் தெரிகிற மாதிரி இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இதே போல் வச்சுட்டு ஸோ இப்போ இது போல் வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால தான் இந்த ஃபோட்டோ வந்து நான் ட்ராக் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு இப்போ செகண்ட் பார்ட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோட எண்ட் வரைக்குமே கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு 2 ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இன்னும் 2 ஃபோட்டோ இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டூப்ளிகேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டூப்ளிகேட் பண்ண வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்த தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுருங்க. இதே போலவே நீங்கள் வந்து எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணாலும் சரி ஸோ இதே போலவே வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த எஃபெக்ட் எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
ஸோ கட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை டெலீட் பண்ணிட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து கரெக்டாக இங்கே கிளிக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அங்கே ரொட்டேட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக் செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த சாங் வந்து எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஆப் இருக்கும். அந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போவேன். நான் சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதாவது ஹெட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 200+ ஃபாண்ட்டுக்கான சிப் ஃபைல் லிங்க் வந்து தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் கலர் வீல் இருக்கும். கலர் வீலை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நீங்கள் க்ரீன் கலர் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஷேடோ இருக்கும். ஷேடோ கிளிக் பண்ணி இந்த கலர் வந்து ஆட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு பிளரியுமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. அகைன் கலர் வீலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும். ஸோ பார்டர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ்னு இருக்கும். சைஸ் வந்து ஒரு 1, 2 இந்த மாதிரி வந்து ரேஞ்சில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ எண்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அகைன் லிரிக்ஸ் லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த லைனை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து நீங்கள் வந்து செகண்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து நீங்கள் போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கலர் வீலை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் தேவையில்லை. ஷேடோ கிளிக் பண்ணி பிளாக் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒப்பாசிட்டி பிளரோட வேல்யூ மட்டும் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுமே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக லைட்டாக வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதோட அனிமேஷன் வந்து இங்கே மோஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் வந்து இந்த இடத்துல கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் வந்து ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அகைன் வந்து இந்த போல்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்குமே வந்து இன் அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு இன் அனிமேஷன் ஃபேட் கொடுத்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இப்போ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுக்கு எந்தாண்ட கரெக்டாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 லிரிக்ஸ் வருது. ஸோ நம்ம போல்டாக இருக்கக்கூடிய லிரிக்ஸில் 2ம் அதுக்கு அடுத்து ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய லிரிக்ஸில் 2ம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த 4 வார்த்தை வர மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 லிரிக்ஸ் லேயருமே வந்து கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் இருக்கு இல்லையா, சாரி இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து லாங் அந்த 2மே ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த வர மாதிரி வச்சுறேன். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 லேயருமே கட் பண்ணிட்டு இப்போ
ஹேண்ட் ரைட்டிங் லேயர் வந்து லிரிக்ஸ் வந்து எதோட வந்து வருதோ, ஸோ அதோட வந்து நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அகைன் இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ, ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த சைடு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லிரிக்ஸை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் வச்சுருங்க. ஓகேவா? இந்த சைடில் வச்சுட்டு அகைன் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டுமே வந்து நீங்கள் இந்த சைடில் வச்சுருங்க. இதே போலவே வந்து அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட், அந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான கலரை வந்து இங்கே ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோட கலர் என்ன இருக்கோ, ஸோ அதுவே வந்து இந்த போல்டு ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கலர் வீலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஸோ இதே போலவே வந்து கரெக்டாக நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye.